ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஈவினிங் எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் இந்த வாயில் தான் சனி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டு தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. என்னென்னா, என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, வெயிட் கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்குது, டயட்டும் பண்ண முடியல என்னால் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் வரையா, அவ்வளோதான் சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு சைக்கிள் எடுத்துக்கோ, நம்ம சைக்கிள் ஓட்டலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சரி கொஞ்சம் தூரம் சைக்கிள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக வெளியே வந்துட்டேன். அவங்களோட பிளானை ஃபஸ்ட்டு சொல்லவே கிடையாது. எனக்கு ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். போக போக என்னால் முடியலை, நல்லா அல்லாத குறை விட்டால் செம்மையாக கதறி கதறி அழுந்திருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு கால் வலி. உங்கள் பிளான் தான் என்ன சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படி சொன்னேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். உங்கள் அப்பா ஆஃபீஸ் வரைக்கும் போகிறோம் சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எங்கள் அப்பா ஆஃபீஸ் ஒன்றும் பக்கத்தில் இல்லைங்க, 10 கிலோமீட்டர். நான்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ஓட்டினாவே படுத்துடுறாள். எனக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் இருந்துக்கிட்டே வந்தேன். எங்கள் அப்பா ஆஃபீஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆனால் எனக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டார் என்னோடய ஹஸ்பண்ட். அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் 10 இயர்ஸாக வந்து அந்த ரோடில் தான் நான் என்னோடய ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணி வருவேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா ஆஃபீஸ் கிட்ட தான் எங்கள் அப்பாவோட குலதெய்வமும் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமி பக்கமாக எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு இதை வந்து ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜை வந்து இப்போ தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போது நான் எலக்ட்ரிக் ஆன் பண்ணிக்கிட்டு